சிவ பெருமானை வழிபாடு செய்வது பற்றிய படிப்படியாக ஒவ்வொரு பாடலிலும் விளக்கிய மாணிக்கவாசகர். தனது 17வது திருவெம்பாவை பாடலில் தங்களின் தலைவனாக இருக்கக் கூடிய சிவ பெருமானின் அருட்குணத்தையும். அவரின் கருணை எப்படிப்பட்டது, வேறு எந்த உயிருக்கும் கிடைக்காத என்ன சிறப்புகளை மனிதகுலம் பெற்றுள்ளது என விளக்கி கூறுகிறார். சிவ பெருமானை வணங்கி பயனடைய வரவேண்டும் என அழைப்பதுடன். தான் பெற்ற பயனை உலகத்தில் உள்ள அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காக. சிவ பெருமானை வணங்க வருமாறு அழைக்கிறார் மாணிக்கவாசகர். இறைவன் இங்கு தான் இருக்கிறார், இவர்களுக்கு தான் சொந்தம் என. எவரும் குறிப்பாக ஒன்றை சொல்லி இறைசக்தியை அதற்குள் அடக்கி விட முடியாது. இறைவன் எங்கும் நிறைந்தவன் என்பதையும். அவருக்கும் அவர் சரி சமமாகவே அருளை வழங்குகிறார் என்பதையும். திருவெம்பாவையின் ஒவ்வொரு பாடலிலும் வலியுறுத்துகிறார் மாணிக்கவாசகர். சிவ பெருமான் தன்னுடைய பக்தர்களுக்கு எப்படி எல்லாம் அருளை வழங்கிடுவார் என்பதை. மிக எளிமையாக அனைவருக்கும் புரியும் படி மாணிக்கவாசகர் உணர்த்தி உள்ளார். திருவெம்பாவை பாசுரம் 17. செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால். எங்கும் இலாததோர் இன்பம் நம் பாலதாக். கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி. இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளிச். செங்கமல பொற்பாதம் தந்தருளுஞ் சேவகனை. அங்கண் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை. நங்கள் பெருமானை பாடி நலந்திகழப். பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். பொருள். செம்மை நிற கண்களை உடைய தலைவனாகிய சிவ பெருமான். தேவர்கள் மனிதர்கள் என பாரபட்சமின்றி. அனைவரின் மீதும் அன்பு காட்டி அருள் செய்யக்கூடியவர். இவருக்கு தான் தருவேன் அவருக்கு தான் தருவேன் என. யாரையும் அவர் ஒதுக்குவதில்லை. வேறு எந்த உயிருக்கும் இல்லாத சிறப்பாக நம்முடைய குறைகள். தவறுகள் அனைத்தையும் மன்னித்து. நம்முடைய இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. செந்நிற தாமரை போன்ற அழகிய திருவடிகளைக் காட்டி. நமக்கு அருள் செய்யக்கூடியவர். ஒரு காவலை போல் இருந்து எல்லா நேரங்களிலும் நம்மை காக்கக்கூடியவர். அடியார்களுக்கு தலைவனாக விளங்கும் அமிர்தத்தைப் போன்றவன் நீ. தவறு செய்து விட்டாய். அதற்கு உனக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என மனிதர்களைப் போல் சொல்லாமல். செய்த தவறுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்கும் உயிர்களை. தாய் உள்ளம் கொண்டு அன்போடு ஆதரித்து அருள் குணத்தை உடைய. கருணையை வெள்ளம் போல் காட்டக்கூடிய அந்த தலைவனை ஆடிப்பாடி. தொழுதிட வாருங்கள் பெண்களே. விளக்கம். இறைவன் எங்கும் இருக்கக்கூடியவர். தன்னை நினைக்காமல் இருப்பவர்கள். பக்தி செய்பவர்கள் தன்னை வெறுப்பவர்களையும் கூட தாயாய். தனது குழந்தைகளை சரி சமமாக எண்ணுவதைப் போல். மன்னித்து அருளும் தாராள குணமும் உடையவர் என்பதை. இந்த பாடலில் மாணிக்கவாசகர் விளக்குகிறார். தன்னை வேண்டுபவர்களுக்கு மட்டும் தான் இறைவன் அருள் செய்வார் என பலரும் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் எண்ணம் தவறு என்பதை இந்த பாடலில் சுட்டிக்காட்டி உள்ளார் மாணிக்கவாசகர். நன்றி.